இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி உனக்கு சொந்தமாக்கிப்பன்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. இங்க இருந்து நீ இவன் கூட எந்த உறவையும் ஏற்படுத்த கூடாது. எங்களுக்குள்ள உறவு இருக்கு மலிஷ்கா. அந்த விஷயத்தை பத்தி ரிஷியே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். ஆனா அந்த உறவுக்கு பேர் தெரியாது. ஆனா நிச்சயம் உறவு இருக்கு. அதனாலதான் ரிஷி என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இப்போ நீ என்ன யோசிக்கிறியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரிஷி அடையணும்னு நினைச்சிருந்தா அவன் கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். ரெண்டாவது முறை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் டிவோர்ஸே கொடுத்திருக்க மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. ரிஷிக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது. ரிஷி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்திருந்தா பல்விந்தருக்கு பதிலா மண்டபத்துல அவன் உட்கார்ந்துருந்தானே, அப்பவே பண்ணிருப்பான். எனக்கும் அது தெரிஞ்சிருக்காது. உன்னாலையும் என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ரிஷி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான். அதுலயே உனக்கு தெரிய வேண்டாம், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு அர்த்தம். You know what? எந்த அளவுக்கு நீ அப்பாவித்தனமா தெரியறையோ அதே அளவுக்கு இனிப்பா பேசவும் உனக்கு தெரியும். ஆனா செயல்பாடு தலை கீழா இருக்கு. ஆப்போசிட். கெட்ட எண்ணங்கள் இருக்கு. ஆனா உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன விரும்புறன்னு எனக்கு தெரியும். என் இடத்துக்கு வர விரும்புறல. உன்னோட இடத்த நான் எப்பவோ எடுத்தாச்சு மலிஷ்கா. உன்னுடைய இடத்த உன்கிட்ட நான் மறுபடியும் கொடுத்துட்டு நான் இங்க இருந்து போயிருந்தேன். உன் இடத்துல நீ நிலைச்சு இருக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த இடத்த நான் விட்டு கொடுத்துருக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம், ஐம் சாரி. அது நடுவில் பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இவளுக்கு கண்ணாடியை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. மலிஷ்கா, அண்ணி ஒன்னும் உன்னோட இடத்த எடுத்துக்கல. அவங்க இடத்துல தான் இருக்காங்க. நீ தான் அண்ணியோட இடத்துக்கு அது என்ன சொல்லுவாங்க, திருட்டுத்தனம் பண்ற. Shut up! Shut up, I said! I told you to be quiet. No. ஆனா உன்கிட்ட பேசியும் எந்த யூஸும் இல்ல. நீதான் இவளுக்கு ஜால்ரா ஆச்சே, ஜால்ரா. இவ உன்னையே என்ன இப்படி மயக்கி வச்சிருக்கா? என்னையும் மாவா? அப்படின்னா என்ன? ரிஷி, போத்தல்ல நல்லா பாரு. இவன் என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறான். அப்புறம் இந்த லட்சுமி. ஓது மலிஷ்கா, ப்ளீஸ். இன்னும் எவ்வளவு பேசுவ? லட்சுமி எந்த தப்பும் பண்ணல, அவ கரெக்டா தான் பேசுறா. அண்ட் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கவே விரும்பல. சோ ப்ளீஸ் இப்படி வாய்க்கு வந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்காது. உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது? விஷயத்தை முடிக்க தானே நான் வந்திருக்கேன். ஆனா நீங்க இந்த விஷயத்தை முடிக்கவே மாட்டேங்கிறீங்க. திரும்பவும் எதுக்கு அவளை பாக்குற? எல்லா வாட்டியும் நீ தான் ஆரம்பிக்கிற. நீ தேவையில்லாம லட்சுமியை சந்தேகப்படுற. அவளை சந்தேகப்படாம வேற என்னதான் நான் பண்ண? ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நான் உட்காரவா? ரிஷினி, இவளை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இப்ப நீ உன்னோட எக்ஸ் வைஃப் கூட வுட் பி வைஃப் கூட நீ வாழ போறியா? இப்பவும் நான் உன்னை சந்தேகப்படாம வேற என்ன பண்ணட்டும்? யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். மனசார நீ ரிஷியை விரும்புறனா அப்புறம் எதுக்காக சந்தேகப்படுற? இன்னும் சொல்ல போனா ஏன் ஒரே ரூமுக்குள்ள இருந்தா என்னவா? நம்பிக்கைங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் மலிஷ்கா. நான் இந்த வீட்டுல தான் தங்க போறேன். ஆனா ஒரே அறையில இல்ல. நான் கெஸ்ட் ரூம்ல தங்கிக்க போறேன்.